Hello viewers, welcome to Appetizing Food Junction. இன்னைக்கு நம்ம சேனல்ல சிக்கன் கட்லெட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கட்லெட் செய்ய தேவையான ingredients. முதல்ல நம்ம சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் வேக வச்சுக்குவோம். 250 grams சிக்கனுக்கு 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 கப் அளவு தண்ணி ஊற்றி 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ சிக்கனையும் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் எண்ணெயில் சேர்த்துருங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பாதி நல்லா வதங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கினதும் சில்லி ஃப்ளேக்ஸ், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், பெப்பர் தூள் இது நாளையும் கொடுத்துருக்குற அளவு இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. மசாலாக்களோட பச்சை வாசனை போனதும் வேக வச்ச சிக்கனை இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணி இந்த வெங்காயத்தோடு சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுடுங்க. அவ்வளோதான், இப்போ இது ரெடியாக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண சிக்கன் மசாலாவை வேக வச்ச உருளைக்கிழங்கோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் கொத்தமல்லி இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கையிலே நல்லா பிணைஞ்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஒன்றா சேர்த்து பிணைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சிக்கன் கட்லெட் மிக்ஸை இந்த மாதிரி பேட்டிஸாக தட்டி வச்சுக்கோங்க. இப்போ இந்த கட்லெட்ஸை பொரிக்கிறதுக்கு முதல்ல மைதா மாவில் இதை பிரட்டிட்டு முட்டையிலையும் கோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டான ஸ்பூன் வச்சு முட்டையில் பிரட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக இதை பிரெட் க்ரம்ஸில் போட்டு ஒரு கோட்டிங் பண்ணிவிடுங்க. இந்த சிக்கன் கட்லெட்டை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட்லெட்ஸை எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கட்லெட்ஸை முதல்ல நம்ம மைதா மாவில் ஒரு கோட்டிங் கொடுக்கறதுனால இது எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உடையாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா உடையாமல் வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் நேரம் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக வச்சுக்கிட்டு நல்லா கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச கிறிஸ்பியான சிக்கன் கட்லெட்ஸ் இப்போது ரெடியாக இருக்குது. நீங்களும் ஒரு தடவை சிக்கன் கட்லெட்ஸ் இந்த மாதிரி செய்து பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.